டேய் 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 நீ வந்து சப்பாத்தி சாப்பிட்றவன்டா, நாங்க பிரியாணி சாப்பிட்றவங்கடா, கறிமீன் சாப்பிட்றவங்கடா நாங்க. நீ எடுத்த வகுப்புல நாங்க பிரின்சிபல்டா, நீ கிளாஸ் ரூம்ல பிரின்சிபல்டா. நாங்க அமைதியா இருந்த தமிழ்நாட்டு முதல்வர் சைலண்ட் கில்லர் என்ன பண்ணாரு? திடுதிப்பு எந்த அறிவிப்பின்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு உச்ச நீதிமன்றத்தோட மனு தர்மத்தோட சதியை கண்ட தமிழ்நாட்டு முதல்வர் தன்னோட தாய்மார்களுக்கு, தன்னோட தங்கைகளுக்கு, தன்னோட அக்காக்களுக்கு 1,35,00,000 வீட்டுக்கு ஒரே சுவிட்சில் 6,500 கோடி ரூபாய் செயல்படுத்தி கால பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. காலையில 7:30 மணிக்கு காலங்காத்தால எல்லாரும் சந்து சிங்கு சங்கி எல்லாம் அலறான், வாய பொழுது பாக்குறான். என்ன சொல்றாருன்னா, தாய்மார்களே தாய்மார்களே, மகளிர் உரிமை தொகையிலான நீங்க உங்க தன்மானத்தை உயர்த்திட்டீங்க. உங்களோட மருத்துவ சேவை செலவுக்கும், உங்களோட சில சிறிய கடன்களுக்கும், உங்களோட பாதுகாப்புக்காகவும், உங்களோட வளர்ச்சிக்காகவும், ஊட்டச்சத்து குழந்தை குறைபாடுக்காக நீங்க பணத்தை பயன்படுத்துறீங்க. தேர்தல் காலகட்டத்தில் 2 மாசத்துக்கு நிதியை நிறுத்திடுவான். அதை முன்கூட்டி யோசிச்சு இனிமேலும் நாங்க ஆட்சிக்கு வந்தால் மாதம் 2,000 ரூபாய் கொடுப்பேன் என்று நம்பிக்கையின் பேரால் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்காரா இல்லையா?